ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகளை செய்யணுமா, அது மூலமாக பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் காணக்கூடுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசி நேயர்களே, இந்த மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற, உங்களுடைய ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். அதேபோல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் குருவினுடைய பார்வைகள் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா பதிகிறது. எனவே தொடக்கங்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு நிறைவேறும். அதேபோல் எதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றியை காண்பீர்கள். இந்த மே 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். அதனால் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்திற்கு குரு வருவதனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டு இருப்பதனால நிறைய மாற்றங்களை பார்த்திங்கன்னா கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வீடு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனாலுமே அந்த இடத்தை விட்டு பார்த்திங்கன்னா நகர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய இடத்திலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் புதிய வீடை மாற்றக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடு மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை இந்த இடத்த விட்டே பார்த்திங்கன்னா இந்த ஊரை விட்டே நாங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சாலும் இடமாற்றங்களை பார்த்திங்கன்னா செய்து கொள்ளலாங்க. அதற்கான சிறப்பான நேரங்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இருக்கக்கூடிய இப்போ ஒரு நமக்கு நேரங்கள் சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நேரம் சரியில்லைங்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வருவோம். நம்மளுடைய வீட்டில் இருந்து கூட செய்வோம், அப்படி இல்லைன்னா ஆலயங்களுக்கு சென்று செய்வோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செய்வோம். அந்த பரிகாரத்தின் மூலயமாக பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தடைபடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சொந்த வீடை வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் காலம் சரியில்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது நமக்கு அப்படின்னா அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு புதிதாக பார்த்திங்கன்னா வாடகை வீட்டை நோக்கி நம்ம போய் அங்கே கொஞ்சம் நாளைக்கு நம்ம இருந்து வருவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் பார்த்திங்கன்னா தீர்ந்துடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு நமக்கு வலுவாக இருந்து நம்மளை பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றோன்ட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம செல்வோம் இல்லையா. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த புதிய இடங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கின்றார். அதாவது மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது சுக்கிரன் செல்வதனால உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பம்சம் உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரங்கள் ரொம்பவுமே நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக அமையும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நேரங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதேபோல் பெற்றோர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மேன்மைகளானது உண்டாகுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு வரும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்தை அடையணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே பழுதாக போயிருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு சரிவர பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்காது. ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா செய்யணும் அப்படின்னா அது முடிவடைகிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிவடையாது.
அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு புள்ளி அளவாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி அந்த விஷயங்கள் நமக்கு தடைபட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பூர்வீக சொத்து. ஸோ இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பாக பிரிவினைக்கு இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வராத சகோதரர்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கொள்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளினுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் சென்றிருக்கிறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமதிபதியானவர் புதன். எனவே பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த நேரங்கள் பூர்வ புண்ணியாதிபதியினுடைய பயனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதாவது யோகங்கள், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கிடைக்கணும் அப்படின்றது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைத்திடும். கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எண்ணி பல நாட்கள் காத்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து உங்களுடைய பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். அந்த வேலைகள் மூலமாக நீங்கள் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கலாம். தொழிலில் சென்ற மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட இழப்புகளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளானது கை கொடுங்க. அதேபோல் கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இந்த காலத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இடம் வீடு வாங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நேரங்கள் இது. பெற்றோர்களினுடைய ஆதரவோடு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலைகளானது வந்து உங்களுக்கு அகலும். அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள், கூடுதல் சம்பளங்களானது கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா மாற்றினத்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படுங்க. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்களானது திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களுடனான உறவு சுமூகமாகவே வந்து காணப்படும். சிலருக்கு சுப செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். பெண்களால் ஆதாயங்களானது உண்டாகுங்க. அக்கம் பக்கத்தில் நடைபெறக்கூடிய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனைகளும் பயனுள்ளதாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. நண்பர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மைகளானது உங்களுக்கு நடக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களானது உண்டாகும். தாயினுடைய ஆலோசனையை பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுதலாகவே வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனாலுமே அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனங்கள் தேவை. அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையானது ரொம்ப அவசியம். தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் வந்து ஈடுபட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பெறுவார்கள். எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகுங்க. சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நிறையவே மறைமுக போட்டிகளும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும். மேலும் உங்களுடைய பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை உங்களுக்கு ரொம்ப அவசியம். பணியாளர்களால் வீண் செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். தோழிகள் உங்களுக்கு ரொம்பவுமே ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர். மேலும் பரிகாரமாக கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு அபிஷேகங்களை செய்து
விநாயகருக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து நெய் தீபங்களை ஏற்றி வழிபட உங்களுக்கு நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இது போன்ற பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் வந்து பார்த்திங்கன்னா அகலும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.